ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். மூவி வெர்ஷனில் இந்த ட்ராமாவில் வர ஹீரோ நம்ம ஹீரோயினை அப்படி தான் தாங்குன்னு தாங்குறான். அவ்வளோ கேர் எடுத்துக்கிறான். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே இவனை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கிடச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு இவன் பாசமலையே கொட்டி தீர்க்குறான். ஸோ இப்படி ஒரு அழகான லவ் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம ட்ராமாவை பார்க்க போகிறோம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ட்ராமா போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் மோமோ. இவள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அவங்க அப்பாவுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கா இவளும் அடிக்கடி பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பிளட் டொனேஷன் பண்ணால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. டாக்டர், என் பேர் மோமோ, நான் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அறிமுகப்படுத்தணும்னா அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, வா பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, நீ பிளட் எல்லாம் டொனேஷன் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன, நீ வேணா சொல்லு, அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன், உனக்கு இதை விட அதிகமான பணம்லாம் கிடைக்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின், ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் பார்ட் டைமாக ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் பிளட் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் வேண்டாமா, உனக்கு நான் வேறு வழி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் முடிஞ்சிட்டு அடிக்கிறாரு. ஒன்று நம்ம ஹீரோயின் அவன் தள்ளி விட, பார்த்தா அவன் தலையில் டோப்பாவும் கீழே விழுந்துருது. நெல்லுன்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயின் துரத்த நம்ம ஹீரோயினா பாவம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. சரிஞ்சுட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா ஒருத்தர் துரத்திக்கிட்டு வர்றாம்மா, அவன் என்னோட தப்பாக நடக்க பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் அதனால என்ன, பேசாமல் பணத்தை வாங்கிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன மாதிரி அம்மான்னு தெரியல. பார்த்தா அவனும் விடாமல் நம்ம ஹீரோயின் துரத்திட்டு வர, நம்ம ஹீரோயின் தப்பிச்ச பொழைச்சுட்டு தலை துறைக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அவனும் விடாமல் துரத்தி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அப்படியே காட்டுறாங்க நம்ம ஹீரோவா. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ லூ, பெரிய பணக்காரன். இவன் ஒரு டாக்டரும் கூட. அப்போ தான் யதார்த்தமாக அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா வெளியில் நம்ம ஹீரோயின் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனும் பார்க்க நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு, சரி சரி காரை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப ஓடி வந்து, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் கதவை திறந்து உள்ளே வந்து உட்காந்துரா. இன்னும் டிரைவர், யாருமா நீ கீழே இறங்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோ இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை, நீ என்ன ட்ரக்ஸ் எடுத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அப்படி நம்ம ஹீரோ மேலே கையை வச்சோன்னா நம்ம ஹீரோ, சரி உனக்கு ஹெல்ப் தானே வேணும், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறா. பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் வந்திருக்குது. ஒன்று அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறா, அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் ஃபேஸில் அந்த ட்ரிக்ஸ் இருந்ததுனால அதுக்கு மெடிஷனாக வந்து நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்துருப்பான். நம்ம ஹீரோமே சொல்லியிருப்பான், குழந்தையெல்லாம் வேண்டாம், ஆனால் அதுக்காக நான் மெடிசனை எடுத்துக்கிட்டு அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஸ்டே பண்ணியிருப்பான். ஆனால் இன்றைக்கி என்னண்டா இப்படி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனே, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்படி பயந்துக்கிட்டு, இதை அம்மாட்ட சொன்னால் அவ்வளோ தான் என்னை கொண்டே போடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரி சரி எதுவும் சொல்லாமல் மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படியே ரூம் போட்டு வெளியே வர. பார்த்தா அவனோட உருப்படாத தம்பி ஒருத்தன் ஃபோனில் விளாண்டுட்டு இருக்கான். அந்த ஃபோனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின், இது என்னது புது ஃபோன் மாதிரி இருக்குது, ஏது இது வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னோன்னா அவனும், அம்மா அம்மா இங்கே பாருமா இவளா ஃபோனை அப்பிக்கிட்டான்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. என்ன தெரியும், தம்பியோட ஃபோனை அப்புவாண்ட, அம்மா இந்த ஃபோனை எதுமா, இது வாங்க பணம் எதுமான்ட்டு, ஏன்டி இப்போ வாங்கினா என்ன, பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நல்லா வராங்க. நம்ம ஹீரோயின், அப்பா உங்கள் கண்ணு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க அம்மா ஓடி வந்து அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி, என்னங்க நீங்கள் எதுக்கு இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் கண்ணு தெரியல, ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க அப்பா, ஆமாம்மா எனக்கு கண்ணு தெரியல, என்னை எப்படியாவது காப்பாற்றுமா ப்ளீஸ்மா, உனக்கா இவ்வளோ நாள் உழைச்சின்னு அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்த குடும்பமே நடிக்குது போல் இருக்குது. பாவம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தெரியாமல் அவளும், கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்காக எப்படியாவது நான் கண்ணு ஆப்ரேஷனுக்கு பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தந்துன்னு சொல்லிட்டு அவளும் ரோட்டில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போதே பாவம் நம்ம ஹீரோனுக்கு செம ஸ்டொமக் பெயின் போல் இருக்குது. ஏன்னு தெரியல, வயிறு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் உட்காரும்போது அவளை கிராஸ் பண்ணி ஒருத்தன் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க பேண்ட்டை பிடிச்சி, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சிட்டு நான் அதுக்கு மேலே அவளால் முடியாமல் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்தோன்னா நம்ம ஹீரோவா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு டக்குன்னு அவளை தூக்கிட்டு அவளோட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரான். இவனும் ஒரு டாக்டர் தானே, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோயினும் அப்படியே ரொம்ப நர்வஸாக இருக்கா. ஏன் என்னாச்சு, உனக்கு எதுக்கு திடீர்னு மயக்கம் வந்துச்சு, எதுக்கு வயிற்ற வலிக்குதுன்னு கேட்டோன்னா அதுவா, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, சரி சரி என்னன்னு வா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செக்அப் பண்ணுறான். அவனும் வயிற்றெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு, இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், அம்மா அங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லணும். சரி சரி என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நம்ம ஹீரோயினோட வயிற்றில் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின், போதும் போதும் இதுக்கு மேலே
ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சிடா. ஆனால் சரி சரி எனக்கு உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது, உன்னோட கர்ப்பப்பையில் ஏதோ வீக்கம் மாதிரி இருக்குது, இதுக்கு ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும், அதனால் நீ ஸ்கேன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துடும். ஐயோ ஸ்கேன் எடுத்தால் உண்மை தெரிஞ்சிருமே சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் டக்குன்னு எந்திரிக்கும் போது கால் தவறி கீழே விழுக போகிறா. நம்ம ஹீரோ தான் இருக்கவே இருக்கானே தாங்கி பிடிக்கிறதுக்கு. உடனே அவனும் தாங்கி பிடிக்க அப்புறம் என்ன 2 பேரும் ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சும்மா சாதாரண வயிற்று வலி தான், நான் பார்த்துக்கிறேன், வேறு ஒன்றும் வேண்டாம், அது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிற வேகத்தில் ஃபோனை வச்சுட்டு போயிடா போல இருக்குது. நம்ம ஹீரோ தான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வெறும் பீரியட்ஸ் டைம் வைத்த வழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோக்கும் அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு வேலை வர சரி அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து கிளம்பி போனோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடே அவன் போயிட்டானா ரொம்ப பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பெருமிச்சு விட பார்த்தா அவளுக்கு கால் வருது. அவள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா போல இருக்குது. என்னடி பண்ணிட்டு இருக்கா, அப்போ டேட்டை மாற்றிட்டாங்கடி, இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது, நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஐயோ இன்னைக்கு நாளைக்கு தான் சொன்னாங்க, சரி சரி இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அடிச்சு பிடிச்சி அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டீன் போல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்காக இன்டர்ன்ஷிப் கால் எடுக்கும்போது எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஆமாம் யாரோ ஒன்றும் வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு இருந்துச்சு, சாரி சார் இப்போ என் ஃப்ரெண்டு வந்துடுவா கொஞ்சம் லேட் ஆகிடுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டே அன்னைக்கிட்ட இவ்வளோ லேட் ஆகி உங்களெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அறக்கப்புறம் கோடி வந்து நிற்கிறா. சார் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்க நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டை ஏன்டி இவ்வளோ லேட்டு, சீக்கிரம் வந்து தொலைய மாட்டியா, இவர் தான் டாக்டர் லூசா நியூராலஜி நம்மளுக்கு டீனடி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் என்னது இவர் தான் டீனா அப்படிங்கிற மாதிரி சாரி சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நடக்கிறது, ப்ளீஸ் என்னை இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், இந்த இன்டர்ன்ஷிப்பில் நான் எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். ஹீரோ வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது யாரோ அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுலேருந்து அவன் தப்பிச்சு வரும்போது அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து இவனுக்காக தண்ணி கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இவனை காப்பாற்ற வச்சிருப்பா போல இருக்குது. அந்த பொண்ணு ஜிமாங் அவள் கண்ணத்தில் எப்படி மச்சம் இருக்குமா அதே மாதிரி இவ கண்ணத்துலேயும் அதே மச்சம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணத்து பக்கத்தில் உள்ள மச்சத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி சரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் இந்த மாதிரிலாம் சாரி கேட்கக்கூடாது, கரெக்டான டயத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து போகலன்னா நம்ம ஹீரோயின் அப்படி எப்படியா அந்த வேலை கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு ஏன் அவன் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டே அங்கே மட்டும் நம்ம போனோமாக்கும் அவ்வளோதான் நிறைய வேலை இருக்குது நம்ம செத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினை எப்படியாவது நல்ல வேலை பார்த்து நான் நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா நல்லபடியாக காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் ஒரு மூட் அப்செட்டாக அப்படியே ரூமுக்கு வந்தோன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து என்னாச்சுட்டா எதுக்குடா அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக ஆயிட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் நடந்ததான் சொல்லியிருப்பான். அதாவது அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பொண்ணோட தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், ஆனால் நான் எந்திரிச்சு போகும்போது ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட காசு கேட்டான்ட்டு, அதாவது அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சு போகும்போது எனக்கு ஒரு 5000 தேவைப்படுது தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியா சரி உன் அக்கௌண்ட்டை கூட உனக்கு நான் 5 மில்லியன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போயிருப்பான். அதே மாதிரி பணமும் போட்டு விட்டுருப்பான். அதோட அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னது 28 வருஷமாக பிரம்மச்சாரியாக இருந்தால் அந்த விரதத்தை நீ கைவிட்டுட்டியா, அட பாவி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே, உன்னை மயக்கின பொண்ணு அந்த பொண்ணு தானே, இப்போ அந்த பொண்ணே உன் பக்கத்தில் வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நோட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டாக நடக்கட்டும் இப்போ அந்த பொண்ணை இங்கே வந்துட்டா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி அவள் கூட இருக்கிறான்டா சும்மாவாக இருக்கேன், அப்போனா அந்த பொண்ணை எவ்வளோ ஸ்பெஷலாக இருப்பான்னு சொன்னேன். டே நீ வேறு அந்த பொண்ணு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போனான். இல்லை இதெல்லாம் விடக்கூடாது, நிச்சயமாக இவனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே அந்த பொண்ணை சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன நீ தான் டாக்டர் லூக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து சரி வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரூமுக்கு வருவா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். சரி சாரி இல்லை நம்ம அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவளும் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வருவான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் பயந்து டக்குன்னு ஃபைலில் வைக்கவா, பார்த்தா அதில் உள்ள ஏதோ பின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கையை கிழிச்சிடும். ஆனால் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சார் தான் உங்களோட அசிஸ்டண்ட்டாக என்னை இருக்க சொன்னாங்கன்னு சொன்னோன்னே என் அனுமதி இல்லாமல் உன்னை யார் இந்த ரூமுக்கு வர சொன்னா போ இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அப்படி போவா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஃபுல்லாக பேப்பரை பார்ப்பான். பார்த்தா அதில் லைட்டாக பிளட் காரை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இங்கே வா அப்படின்னு சொன்னால் சார் என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து நிற்குவா. இங்கே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் பேண்டேஜ் எடுத்துகிட்டு வருவான். சார் ஒன்றும் இல்லை சார் இது சின்ன ஒரு காயம் தான், ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னோன்னா சின்ன காயமாக பெரிய காயமாக நம்ம உடனே அதை பார்த்துக்கணும், நம்ம நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா எஸ் சார் இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் முடிய போட்டு தேங்க்ஸ் சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் இதை பார்க்க சிரிப்பாக இருக்குது. கடைசியில் அவனும் சரி நீ
நோட்ஸ் எடுத்துகிட்டு வா, எங்கூடயே ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஹீரோ பேஷண்டெல்லாம் ட்ரீட்மெண்ட் இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினா அதெல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தண்ணின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ என்னையா வந்து தண்ணி இந்த இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். கடைசியில் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போகும்போது பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடுது. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பாக்ஸை கீழே போடுற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த பாக்ஸை அப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னாச்சு, எதுக்கு உனக்கு அடிக்கடி இப்படி பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்படி பின்னாடி போகிறான். அப்போ அங்கே உள்ள சேர் தடுமாறி கீழே விழுகும்போது நம்ம ஹீரோவும் பிடிச்சிட்டு என்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்தவா ஐயோ இங்கே என்ன நடக்குது நான் தெரியாமல் வந்துட்டேன்னா சரி நான் யாரும் வராமல் பார்த்துக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடா. அங்கேருந்து வந்தவா பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு பப்பில் வந்து வெயிட்டராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இருக்குது. அங்கே உள்ளவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே உள்ள 2 பேரும் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோ சொல்கிற நான் சாதாரண விட்டுறேன், நீ விட்டுருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தப்பிச்சு வெளியே வர. ஆனால் அவங்க விடாமல் துரத்திட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடும். வந்த ஹீரோவும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யார்டா நீ எதுக்குடா வந்து என்னை அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. டே இங்கே என்ன போய்கிட்டு இருக்கு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்னடா ரொமான்ஸாக தேவைப்படுன்னு சொன்னா நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு மிதிச்சுன்னு அவன் அங்கே போய் விழுந்துறான். நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஸ்டொமக் பெயின் வந்துடுது போல இருக்குது. அவள் வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறா. ஆனால் நம்ம ஹீரோ ஏன் என்னாச்சு உனக்கு அடிக்கடி ஏன் இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் போலீஸில் கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கால் பண்ணுறான். அதுக்கு அங்கே உள்ளவங்களும் கத்துறாங்க, யாரும் நீ மட்டும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நாங்கள் கொண்டு வந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்த. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன் டாக்டர் லூசா அப்படிங்கிற மாதிரி. அது தெரிஞ்சுன்னா ஐயோ இவன் தான் லூசாவா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, ஏன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு பணம் அவ்வளோ முக்கியமாக போச்சா, பணத்துக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டே நீ பேசிகிட்டு இருக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான். ஆனால் ஹீரோ கையை பிடிச்சிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா, பணத்துக்கா நீ உன்னையே மறுபடியும் நீ சேல்ஸ் பண்ண துணிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துடா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை, நான் ஒன்றும் பணத்துக்காக செய்யலை, நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து எங்கள் அப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போனோன்னே என்னது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா இன்டர்ன்ஷிப் மீட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோவும் வந்து பார்க்கணும். பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். எங்கே மோமோவை காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அவள் ஃப்ரெண்டு லில்லின்னு சொல்கிறா, என்னன்னு தெரியல சார் அவள் இன்றைக்கி லேட் ஆகிட்டான்ட்டு. அப்படியே அப்படிங்கிட்டு நம்ம ஹீரோவும் சரி மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் எடுக்காமல் இருக்கான். அப்போ தான் பாத்ரூமில் யாரோ வாமிட் எடுக்கிற சத்தம் கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் அப்படியே மெதுவாக வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பாவம் அவளுக்கு வாமிட் வந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஒத்துக்கலை போல இருக்குது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சரிவா அப்போ நான் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னால் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க, நானே என்னை பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு என்னை பற்றி அந்த அளவுக்கு தப்பாக பேசிட்டு இப்போ என்ன ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க நம்ம ஹீரோயின் கேட்க. ஏன்னா நீ என்னோட எம்ப்ளாயிஸ், அதனால உன் மேலே நான் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்து சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் போதும் உங்கள் கேர்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் என்னை பார்த்துக்க தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நான் பணத்துக்காக எதுவும் செய்கிற ஆள் இல்லை, நீங்கள் அன்னைக்கு கொடுத்த பணம் கூட நான் இன்னும் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். என்னது நான் கொடுத்த பணம் இவளுக்கு வந்து சரியில்லையா, அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணி நான் அன்றைக்கி அக்கௌண்ட்டில் பணம் போட சொன்னல அது போணுச்சா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினும் அதோட சோகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா வீட்டிலேருந்து கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு முடியலை சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ அப்பாவுக்கு முடியலை என்னாச்சுன்னு தெரிஞ்சுட்டு அவளும் வேகமாக வர. பார்த்தா இங்கே அம்மாவும் பையனும் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஒரு கிழவனுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, இந்த மோமா இருக்கால அவள் என்னோட குழந்தையே கிடையாது, நான் தான் பாவன் சின்ன வயசுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவளுக்கு இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடும். ஐயோ அம்மா அப்பா எங்கம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டோன்னா உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியல பாவம், அவர் கஷ்டப்பட்டு அவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ ஆப்ரேஷனுக்கு நீனும் பணத்தை தருவான்னு பார்த்தா தரவே மாட்டேங்கிற, அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டேன், உனக்காக ஒருத்தனை பார்த்து வச்சுருக்க, நீ அவனை மேரேஜ் பண்ணும், அவன் நம்மளுக்காக 20 லட்ச ரூபா தருவான்னு சொன்னா நம்ம ஹீரோயின் என்னது மேரேஜ் ஐயோ நான் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா விட மாட்டாங்க, ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை படிக்க வச்சதுக்கு நீ இது கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்போ தான் உண்மையை சொல்கிறா. இல்லை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்ன. இதை கேட்டு அவங்க
அம்மாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, யார் இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு அது தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. என்னது தெரியாதா, தெரியாத எவனா ஒருத்தன் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, வா உடனே ஹாஸ்பிட்டல் போய் அபார்ட் பண்ணிடுவான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிருக்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவன் தம்பியா எதுக்குமா இவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் காசை வேஸ்ட் பண்ண, நானே 4 உதச்சி இப்போ அபார்ட் பண்ணுறானா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு அவன் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பயந்து டக்கு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் சீக்கிரம் வாங்க என்னையும் என் குழந்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் தம்பி வந்து கண்ணத்தில் இருந்துச்சுன்னா ஃபோனு கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ என்னது குழந்தைய என்னது சொல்கிறா மோமோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பேச்சே காணாம். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வரான். டே நீ அனுப்பின பணம் அவளுக்கு போகலையாண்டா அப்படிங்கிற மாதிரி, அந்த அக்கௌண்ட்டு வேற என்ன அக்கௌண்ட் அப்படின்ட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவள் ஏதோ எனக்கு கால் பண்ண அவள் அட்ரஸ் எங்கன்னு கண்டுபிடி நம்ம சீக்கிரம் அங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு அவள் தம்பியும் அவங்க அம்மா அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தரத்துறன்னு தெருவுக்கு எடுத்துட்டு வந்து வாடி ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போ தெரியாத குழந்தையெல்லாம் அவன் வயிற்றுல சுமந்து முடியாது, உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த, நீ இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை போட்டு கேவலப்படுத்த அவங்க தெருவில் நிற்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் தம்பி அம்மா நான் இவளை முடிச்சுக்கிறேன், இவளை வந்து நல்லா மிதிமா, அப்போ தான் அந்த குழந்தை அபார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் தம்பியே நம்ம ஹீரோயின் தலைமுடியை பிடிச்சி இழுக்க அவங்க அம்மா விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்டி நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணி எங்கள் குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஓங்கி அடிக்க முடியும். நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். வந்த வேகத்தில் நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் தம்பி எட்டி மிதிக்க அவனும் அங்கிட்டு போய் விழுவுறான். அவங்க அம்மா ஐயோ அவன் பையனை அடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கத்திட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு என்ன தைரியம் தான் நீங்கள் மோமோவை அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, அவள் ஏன் பொண்ணு நான் என்ன வேணாம் பண்ணுவேன், உனக்கென்ன வந்துச்சு, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் லூஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா அவன் தம்பி என்னது லூஸாவா, அப்போனா அந்த சிட்டிலேயே பெரிய பணக்காரன் லூஸாவா அப்படின்ட்டு அவங்க அம்மா அதெல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு, ஓ நீ தான் லூஸாவா, நீ யாராக இருந்தால் என்ன, ஆனால் இவன் வந்து என்னோட பொண்ணு இப்போ வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் காரணம் நீயாக இருந்தால் எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் தம்பியும் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் அதுக்குள்ளே மயக்கப்பட்டு அப்படி விழுந்துரா. நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், இவளை அடித்து இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்கன்னு சொன்னால் அவங்க உள்ள கார்ட்ஸ்லாம் வந்து அவங்க தம்பியும் அவங்க அம்மாவையும் போட்டு மொத்து நல்லா மொத்திறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அதோட ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னே அப்போ தான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் வயிற்றுல இப்போ வந்து ட்வின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லணும். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்னது ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே வரான். நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலான்ட்டு, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை காட்டுட்டு இவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க டாக்டர். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது நம்ம ஹீரோட குழந்தை தான் தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவுசெய்து என்னை வேலையில் விட்டு நிற்கிறாதீங்க, வேணா நான் அபார்ட் வேணா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கைப்பிடிச்சி சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறா நீ அபார்ட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ குழந்தைய பெற்று எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் அப்போ இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த வேலையை நீ கண்டினியூ பண்ணலாம், ஆனால் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுத்துக்குவேன், அதனால் நீ பேசாமல் இன்னையிலேருந்து என் வீட்லேயே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அதோட வெளியே வரும்போது அவள் ஃப்ரெண்டு டக்குன்னு கையை பிடிக்கிறான்ட்டே என்னடா நடக்குது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போ ஜிம் அங்கே என்ன செய்ய போகிறான்ட்டு அவள் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த குழந்தைக்கு நான் தாண்டா அப்போ அதுக்கு நான் என்றைக்குமே வந்து அங்கீகாரம் கொடுப்பேன், அதனால் இன்னையிலேருந்து என் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டு அங்கே உள்ள ஆண்டிகிட்ட சொல்கிறான், ஆண்டி இவள் வந்து மோமோ இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவள் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க ஆண்டி நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இங்கே ஸ்டே பண்ணு, ஆனால் வந்து உனக்கும் எனக்கு உள்ள உறவுலாம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டெல்லாம் அப்படி மாப் பண்ணிக்கிட்டு இருக்கா. மாப் பண்ணும்போதே அவளுக்கு லைட்டாக அப்படி தலை சுற்றிடுது. அவளை மயங்கி கீழே விழும்போது நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவன் ஒன்றும் இல்லை நான் சும்மா மாப் போட்டுக்கிட்டு இருந்துட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து அப்படி உட்கார வச்சுட்டு மாப் போகிற வேலையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், ஏன்னா வயிற்றுல குழந்தை இருக்குது, அதுவும் ட்வின்ஸ் இருக்குது, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்குறான். அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அறக்கப்பறம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்கே போகிறா மொதல் சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னால் ஐயோ டைம் ஆச்சு எனக்கு சாப்பிடலாம் நேரம் இல்லைன்ட்டு, நான் சொன்னால் கேளு தயவுசெய்து சாப்பிடு நான் இப்போ வந்துடுன்னு சொல்லிட்டு அவனை மாடிக்கு போகிறான். நம்ம ஹீரோயின் ஐயோ லேட்டாச்சு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடாம எந்திரிச்சு ஓடிறா. நம்ம ஹீரோ கீழே இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். ஆண்டி எங்கே அவன்னு சொன்னால் அவங்க இப்போ தான் போனாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்ன அவசரமாக நீ சாப்பிடாம இப்போ வேக வேகமாக போகிறா அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, டைம் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்போ ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, நீ எதுக்கு பஸ்ஸை பிடிச்சிலாம் போகணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இனிமேல் நானே உன்னை டெய்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு இறக்குறேன் என்ன சரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு நான் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு வந்து இறக்கி வரோம். ஆனால் நம்ம ஹீரோயின் இறங்கும்போது அதை ஒருத்தி பார்த்துறா, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற சீனியர் பார்த்துட்டு உடனே ஜின்மங்கன்ட்டு ஒருத்திக்கு கால் பண்ணி, மேடம் நீங்கள் உடனே நீங்கள் அப்ராட்லேருந்து வரணும், போதும் இங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அது ஜின்மங்கும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா போல இருக்குது. நம்ம ஹீரோயினும் அதோட ஒர்க் பண்ண வரா. அப்போ அந்த பொண்ணு பார்த்தாலும் அவள் வர வந்துட்டு, என்ன தைரியம் தான் நீ லூவோட காரில் வந்து இறங்குவா, என்ன உன் அழகை காட்டி சாரை வந்து மயக்கலான்னு பார்க்குறியா, ஆனால் சாருக்கு ஏற்கனவே ஃபியான்ஸ் இருக்காங்க உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ நான் எதுவும் மயக்கலாம் பார்க்கலன்ட்டு. அப்போ என்ன வந்த ஒரே வார்த்தை அதுக்குள்ளே என்ன லூ காரில் வந்து இறக்குறா, நீங்கள் வேலை பார்க்கணுமா வேண்டாமான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ஐயோ நான் வேலை பார்க்கணுண்டு. அப்போ நான் சொல்கிற வேலை நீ பார்த்தா தான் இங்கே இருக்க முடியும், இல்லாட்டி அவ்வளோதான் உன் வேலையே இல்லாமல் ஆக்கிடுவேன். அந்த பொண்ணு மிரட்டோன்னா நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறா. அதுக்காக நம்ம ஹீரோயினை போட்டுவிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டு இந்த பேஷண்ட்டை அங்கே கூட்டிகிட்டு போ, இந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வா, இதை கொண்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மாங்குன்னு வேலை வாங்கணுன்னா நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே இறங்கவும் அவளுக்கு டயர்டாகி அப்படியே அந்த ஸ்டெப்லேயே உட்காரும்போது நம்ம ஹீரோ வர வந்துட்டு, என்ன நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காண்டு, ஓ அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு எப்படி வரா, ஆனால் கால் தடுமாறி கீழே விழ நம்ம ஹீரோவை அப்படி தாங்கி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தூக்கிக்கிட்டு போகலான்னு போகிறான். நம்ம ஹீரோ ஐயோ இங்கே யாராவது பார்த்தா என்ன ஆகும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி இப்போ என்ன உன்னை யாரும் பார்க்கக்கூடாது அவ்வளோதானே, என்னோட கோட்டை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனோட கோட்டை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அழகா தூக்கிக்கிட்டு வரான். நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் அந்த கோட்டை போட்டு அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஹீரோ யாரை தூக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தாம்பில் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதோட ட்ரெஸ் மாட்டிட்டு வர பார்த்தா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நீங்கள் இங்கே நண்டுக்கிட்டு இருக்கீங்கிட்ட, ஓ அதுவா வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ உன்னோட பேண்ட்டை கலட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது பேண்ட்டா அப்படிங்கிற மாதிரி அவளும் பயந்துறா. ஏ லூஸு நான் சொல்கிறதுக்கு அதுக்காக இல்லை, உனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குதுல கொடு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப அக்கறையாக நம்ம ஹீரோயின் காலை தூக்கி அப்படியே பேண்ட்டெல்லாம் மேலே ஒசத்தி காலுக்கு அப்படியே தைலம்லாம் தேய்ச்சி விட்றான். பார்க்கும் போதே நம்மளுக்கெல்லாம் இப்படி பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆசையாக இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மசாஜ் பண்ணால் நம்ம ஹீரோயினுமா அவ்வளோ காதலாக நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுமே சரி வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நீ சும்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காலுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ தான் நம்ம ஹீரோட்ட சொல்கிறா, என் லைஃப்பில் என்னை இந்த அளவுக்கு கேர் எடுத்து யாருமே பார்த்ததில்ல, நான் எப்போவுமே வந்து எங்கள் அம்மா வந்து நீ எதுக்கும் உருப்படாத என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, நான் ஒரு நல்ல டாக்டராக வருவானான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னேன். நம்ம ஹீரோ நீ ஏன் அப்படிலாம் சொல்கிறா, நீ கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டராக வருவா, உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி அன்பு அக்கறைலாம் எனக்கு எதுவுமே கிடச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதுனோன்னா நம்ம ஹீரோ ஏன் எதுக்காக அழுகிற, நான் தான் இருக்கல நீ எதுக்கும் அழுகக்கூடாது, உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறேன் அவளோட ட்ரெஸ்ஸு ரொம்ப பழைய பைஜாமாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க ஆண்டிகிட்ட வந்து ஆண்டி நம்ம ஆண்டி மோமோக்காக சில பைஜாமாலாம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அவங்க ஆண்டி நம்ம ஹீரோயினுக்காக பைஜாமா வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குற அது ரொம்ப செக்ஸியாக இருக்குது, ஐயோ இதையா நான் போட்டு விட்டு நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி ஆண்டி எனக்கு பைஜாமா வாங்கி கொடுத்தாங்க, நீங்கள் தான் வாங்கி தர சொன்னீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஆமாம்மா அதை போட்டுட்டு நல்லு அது எப்படி இருக்குன்னு நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உண்மை தெரியாமல் சொல்ல நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அதை போட்டுவிட்டு நிற்கிறா போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர அவங்களாம் டே வரலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ டே எப்போதும் வரதானே ஏன்னா புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கதை தந்துட்டு வரோம். நம்ம ஹீரோயினா அப்படி திரும்பிக்கிட்டே இந்த பைஜாமா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. அதை பார்த்தோன்னே எல்லாரும் என்னது அப்படிங்கிற மாதிரி அப்படி கண்ணை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அப்படியே அதிர்ச்சி ஆயிடும். நம்ம ஹீரோயினா திரும்பி பார்க்காமையே வெக்கப்பட்டுக்கிட்டே இந்த பைஜாமா போட்டுட்டேன் இது எப்படி இருக்குது நீங்கள் செக் பண்ணுறேன்னு சொன்னீங்களா இது எனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க ஒன்று அதுக்கு அவன் ஃப்ரெண்டாக டே இவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா எங்களை கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தான் நம்ம ஹீரோயின் என்னது வேறு குரலாக இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டே கண்ணை மூடுங்கடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களும் கண்ணை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு ரூமுக்கு ஓடிறா. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு வெக்கத்தில் கண்ணை சவுக்க அவன் ஃப்ரெண்டாக ஏன்டா உனக்கு இவ்வளோ முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது செக்கப் வேறு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நல்லா செக்கப் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிண்டடிக்க டே முதல்ல இங்கேருந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்கள விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து
அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தா டவலை சுற்றிட்டு சாரி சரி உங்கள் ஃப்ரெண்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கவனிக்கிறான். நம்ம ஹீரோயின் காலை பார்த்தா சாக்ஸ் மாட்டாமல் இருக்கா போல இருக்குது. ஒன்றும் அழக்கா அப்படி தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு இந்த மாதிரி வெறும் காலெல்லாம் நிற்கக்கூடாது, ரொம்ப கோல்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சாக்ஸ்லாம் மாட்டி வரான். ஐயோ ஹஸ்பண்ட் தான் இப்படி தாங்க இருக்குன்னு எவ்வளோ கேர் எடுத்துக்கிறான்னு பாருங்க. அவளுக்கு அப்படியே சாக்ஸ்லாம் மாட்டிட்டு நீ வெறுங்காலெல்லாம் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பொத்தி பொத்தி பார்த்துக்கிறான். நான் உனக்காக ஆன்ட்டிகிட்ட பைஜாமா தான் வாங்கி தர சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹீரோ ஐயோ அப்போனா சரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவோ அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த ட்ரெஸ்ஸை நீ என்ன போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போனோன்னே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து எங்க லூ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு ஆன்ட்டி சொல்கிறாங்க அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியே நானே இந்த ஃப்ரூட்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான் குழந்தை ஒய்ஃபு வா உன் வாழ்க்கை சூப்பராக போய்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. நீ என்னடா சொல்கிற அப்போனா குழந்தைய பெற்றுட்டு இவ்வளோ நீ இங்கேருந்து அனுப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதையெல்லாம் வெளியே ரெண்டு நம்ம ஹீரோயின்மே கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத நம்ம ஹீரோ சொல்கிறா நான் அந்த மாதிரி சொல்ல வரலடா, இவளுக்கான அங்கீகாரம் நான் கொடுத்தாகணும், நான் எல்லாத்துக்கு முன்னாடியே இவ தான் என்னோட ஒய்ஃபு என் குழந்தைன்னு நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லணும்னா அவன் ஃப்ரெண்டு அதானே பார்த்தேன் நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை முழுசாக கேட்காம நம்ம ஹீரோயின் பாதியை மட்டும் கேட்டுட்டு அங்கேருந்து போயிடறான். அவட நம்ம ஹீரோவும் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்கன்னு கேட்கும்போது அவங்க என்னன்னு தெரியல அவசரமாக போயிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இந்த பணத்தை வர கொடுத்துட்டு போனாங்க, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி இந்த பணத்தை கொடுத்தோன்னா எதுக்காக இந்த பணம் அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். அதுக்கு ஆன்ட்டியும் சொல்கிறாங்க இங்கே தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்காக அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் கொஞ்சம் நேரம் நில்லு, நீ எதுக்காக பணத்தை வச்சுட்டு போனா அப்படி மாதிரி கேட்கும்போது இவ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிற நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சிடான். நீ இப்போ சொல்ல புரியா இல்லையா எதுக்காக நீ பணத்தை கொடுத்தான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினா அவங்களுக்கு பாரமாக இருக்கணும்னு விரும்பல, என்னால் முடிஞ்சது நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கோவமாக அங்கேருந்து போகிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க மம்மிட்டேருந்து கால் வருது. என்னை கேள்விப்பட்டு தான் உண்மையாக நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியாமல அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்கதா கேள்விப்பட்டேன், நான் உடனே என் மருமகளை பார்க்கணுமேனு சொன்னேன். அட நீ வேறம்மா ஃபோனை வைமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃபோனை வைக்க நம்ம ஹீரோட அம்மாவா இல்லை நான் வீட்டிலே போய் பார்த்துறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் நிற்க ஆனால் அவங்களும் வந்து நான் தான் லூவோட அம்மான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுவோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. அவங்களும் கேட்குறாங்க நீங்கள் தான் என்னோட மருமகளா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் உங்கள் மருமக கிடையாது, நான் இங்கே வந்து ஒரு ஹவுஸ் கீப்பராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னேன். என்னது ஹவுஸ் கீப்பரா அப்படிங்கிட்டு. ஆமாம்மா நான் புதுசாக வந்திருக்கேன், இருங்க மேடம் நான் உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோ வரான். அம்மா நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு. ஆமாம் என் மருமகளை காட்டுலாம் காட்டுன்னு சொன்னால் நீ காட்ட மாட்டேங்கிறீங்கள, அதை நானே பார்க்க வந்துட்டேன், எங்கடா என் மருமவோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி கை நீட்டும் போது என்னது இவளா அப்படிங்கிற மாதிரி அவங்க மம்மியும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு கழிவுல கிளாஸை கீழே போட்டுறா. ஆனால் ஐயோ கிளாஸ் கீழே விழுந்துருச்சுன்னு கிளாஸ் எடுக்கும்போது கையில் குத்திடுது. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கையில் பிளட் வந்தால் நம்ம ஹீரோ அப்படியே துடிச்சு போயிடான். உன்னை இதெல்லாம் யார் சுத்தம் பண்ண சொன்னா எந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே கை தாங்களா தூக்கி அப்படி தூக்கிக்கிட்டு போகிறான். இவளும் இறக்கி விடுங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை வந்து ஐயோ கையில் ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே எந்திரிச்சு அவங்க அம்மா பார்த்து சாரி இவர் மேடையெல்லாம் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது மேடா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆமாம் அவள் மேடுன்னு தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், ஏன்டா அம்மாக்கெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காதில் ரகசியம் ஓதணுன்னா நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோயின் மேடம் உங்களுக்காக நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நெல் அப்படிங்கிற மாதிரி ஐயோ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அம்மா இதுதான் உங்கள் மருமவை நல்லா பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அதிர்ச்சியாக நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க கைக்கு பேண்டேஜ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி அவங்க அம்மா பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொரு குட் நியூஸ் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாண்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துற சாரி தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னம்மா சாரிலாம் கேட்குறா, எங்கள் குடும்ப வாரிசு நீ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அம்மா ஒன்றும் இல்லைம்மா 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி அவங்க மம்மி இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் ட்வின்ஸு அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டால் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்னை மேடம்னு கூப்பிடக்கூடாது ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோவும் ஆமாம் நம்ம அம்மா ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும் மேடம்னு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
நம்ம ஹீரோயின் சரின்னு தலையாட்ட அவங்க அம்மாவோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான நியூஸ்லாம் சொல்லியிருக்கா இந்த அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிரேஸ்லெட்டை கட்டி நம்ம ஹீரோயின் கொடுக்க நம்ம ஹீரோயின் ஐயோ வேண்டாம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியாது நான் உடஞ்சி போயிடும் அப்படின்னு பயப்படுறா. ஆனால் நம்ம ஹீரோனோட அம்மாவும் இல்லை நீ கையில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுட்டு சரி வாங்க நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாப்பிங் வராங்க. நம்ம ஹீரோட அம்மாவோ நம்ம ஹீரோயினுக்கா இந்த ட்ரெஸ் எடுங்க அந்த ட்ரெஸ் எடுங்கன்னு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு கேட்காம பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப சங்கடப்படுறா எதுக்கா இவ்வளோ ஷாப்பிங் பண்ணணுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோவை அதை பற்றிலாம் நீ யோசிக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது இதை போய் நீ ட்ரையல் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரா. அப்போ தான் அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு ஒய்ஃபு குழந்தைன்னு ஆயிடுச்சு எப்போ இதை வெளியில் சொல்ல போகிறா இன்னும் நீ அந்த ஜின்மங்கத்தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க போறியா அப்படின்னு கேட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் திரும்பி பார்த்துட்டு வந்துட்டியாமல் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது சரி வா இன்னும் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு அவங்க அம்மா கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினா இல்லைலான்ட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது அங்கே டை இருக்குது அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அது விலையை கேட்டோன்னா ஐயோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது என்னால் வாங்க முடியாதுன்னு யோசனை பண்ணுறான். ஓ அப்படியே மேடம் அப்புறம் இந்த டை வாங்க இது வெறும் 30,000 தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சேல்ஸ் கேர்ள்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அப்படி 2 மனசாக பார்த்துட்டு அந்த 20,000 டையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம ஹீரோவுக்காக அந்த டையை வாங்கிட்டு வந்தவன் நம்ம ஹீரோ ரூமில் வச்சுட்டு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு பிளாக் கலர் பிரேஸ்லெட் இருக்குது. இந்த பிரேஸ்லெட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சின்ன வயசில் ஒரு பையன் கையில் கிடந்த பிரேஸ்லெட் மாதிரி யோசனை பண்ணி பார்த்துட்டு இது அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனவ பார்த்தா ஒரு ஃபோட்டோ வர அங்கே இருக்குதா அதை என்னன்னு சொல்லி பார்க்குறா. இவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே வந்தவன் இங்கே யார் உன்னை வர சொன்னா அப்படிங்கிற சத்தம் போட்டோன்னு நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே திரும்பி பார்க்குறா. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.